பாஜக தமிழ்நாட்டில் காலுன்ற முடியாது அப்படின்றத தொடர்ந்து திமுக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா 18% ஓட்டு வாங்கியாச்சு. அந்த 18ஓட அதிமுகவோட ஓட்டு சேர்க்கிறப்போ 2026 அதை தான் அமித்ஷா கனெக்ட் பண்றாரு. அது உங்களுக்கு தெரியலையா? மகிழ்ச்சி. அப்படி கணக்கு பண்ணி அவங்க நிக்கிறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. காரணம் பாஜக தோத்து போகும்னு அர்த்தம். அதுக்கு அவங்க சொன்ன கணக்குல இருந்து என்னுடைய அன்பு சகோதரர் குமரகுரு அவர்கள் சொன்ன கணக்குல இருந்து நான் சொல்றேன். அவர் ஒரு கணக்கு சொன்னாரு. அவர் குத்துமதிப்பா ஒரு கணக்கு சொல்றாரு. நான் டேட்டாவோடய சொல்லிடுறேன். 2016 சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக தனித்து நின்றது 40.88 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் 2.86, பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் 5.36. பாஜகவும் பாமகவும் அதிமுக கூட்டணியில் அந்த தேர்தலில் இல்லை. ரைட், தனித்து போட்டிட்டார்கள். தனித்து போட்டிட்டு பாஜக வாங்கிய வாக்கு வெறும் 2.86. இதுதான் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல. எல்லா காலத்திலையும் அதை நான் ப்ரூவ் பண்றேன். ரைட், இப்போ இவர் சொல்ற மாதிரி அதிமுக, பாஜக, பாமக இந்த 3 ஓரணியில வந்துட்டா இவங்க 3 பேருடைய ஓட்டு சதவீதத்தையும் கூட்டினா அது வரணும். அப்படிதான் குமரகுரு சொல்றாரு. அப்படி கூட்டினா எவ்வளவு தெரியுமா? அது 49.1 விழுக்காடு வரணும். ஆனா போன சட்டமன்ற தேர்தலில் குமரகுரு ஆசைப்பட்ட மாதிரி, அமித்ஷா ஆசைப்பட்ட மாதிரி அதிமுக, பாஜக, பாமக எல்லாரும் ஓரணியில் நின்றார்கள். ஓரணியில் நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 39.71 விழுக்காடு. 9.5 விழுக்காடு குறைந்து போனது. எங்க இருந்து ஏறிச்சு? என்ன டேட்டா இருக்குது? நீங்க சேர்ந்தா ஏறி இருக்கணுமே. கடந்த கால டேட்டா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா சொல்ல. கடைசியா நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் டேட்டா சொல்றேன். பிராக்டிகலா நியர்பை எலெக்ஷன் வச்சு தானே ஒரு கனெக்ட் பண்ணுவோம். நியர்பை எலெக்ஷனே எடுப்போம். ஒண்ணா எடுப்போம். கடைசியா நடந்த எலெக்ஷன் 2024 நாடாளுமன்ற தேர்தல். எல்லா கணக்கையும் அவங்க கணக்குல எழுதிக்கிட்டாரு நண்பர் அருமை சகோதரர் குமர் அவர்கள் 18 விழுக்காடு என்று. அவங்க பாஜகவுடைய வாக்கு 11 விழுக்காடு தான் அதுல. அப்புறம் டிடி தினகரன் எங்க சேர்ப்பீங்க? ஓபிஎஸ் எங்க சேர்ப்பீங்க? ஏசி சண்முகத்தை எங்க சேர்ப்பீங்க? ஐயா தேவநாதன் எங்க சேர்ப்பீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? எழுத வேண்டியதான் எல்லாரோட கணக்கையும் நம்ம கணக்குல. 23 தொகுதியில் போட்டிட்டு பாஜக வாங்கிய விழுக்காடு 11. சரி, இப்ப கணக்கு பண்ணுங்க. 7 தொகுதியில போட்டிட்டு எவ்வளவு வாங்கினாங்க? 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணி இல்லாமலே வெற்றி பெற்றார்களே, அப்பொழுது வாங்கிய வாக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? நண்பர் குமரகுரு சொல்வாரா? 19. அப்புறம் எங்க 2014 19% வாங்கினீங்களா நீங்க? ஆமா. எந்த டேட்டா இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து எடுத்து காட்ட சொல்லுங்க அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள. எங்க 2014ல 19% வாங்கி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2014ல 19 பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப திமுக சொல்ல முடியுமா? நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. கேள்வி கேட்டீங்க சொன்னேன். நான் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்குது. நான் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கிற டேட்டா எடுத்தே பேசுறேன். பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக சொல்வது அப்பட்டமான பொய். ரைட்டா? கடைசியா அவர்கள் வாக்கிய வாக்கு சதவீதம் என்பது நீங்க ஆப்பிளையும் ஒப்பிடுங்கிறீங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டிட்டு 11 விழுக்காடு. அப்போ ஒரு தொகுதிக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிக்க சொல்லுங்க, விட்டுருங்க. சரி, சட்டமன்ற தேர்தல் அது பிரதமருக்கு நடந்த தேர்தல். நீங்க இங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? 2019 எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? 2014 எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? நடக்கவே இல்லை. சரி சார், நீங்க குறைஞ்சபட்சம் நார்த் இந்தியாவிலேயாவது நீங்க தனித்த பெரும்பான்மையோட வர முடியாத நிலை வந்துடுச்சு. பாஜக மோடி அவர்களே வாரணாசியில் பின்தங்கினார் பல மணி நேரங்களாக வாக்கு எண்ணிக்கையில. எங்க இருந்து வந்துச்சு? அயோத்தியில பாஜக தோத்துச்சு. சபரிமலை இருக்கக்கூடிய தொகுதியில பாஜக தோத்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு விமர்சனத்தை சகோதரர் வைத்தார். ஆராசாவின் உடல் மொழி அப்படின்னாரு. ஆராசா கம்பீரமாக பேசுவதே எங்களுக்கு பல பேருக்கு அது கோபத்தை தருது, அந்த உடல் மொழி எரிச்சலை தருதுன்னா அவர் அப்படித்தான் பேசுவார். ஏன் ஆராசா அப்படி பேசக்கூடாதா? என்ன சிக்கல்? நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் அப்படி பேசணுமா? எப்படி பேசுறாங்க நிர்மலா சீதாராமன்? ஆராசா நிர்மலா சீதாராமன் மாதிரி பேசுறாங்களா? பண மதிப்புல கொரோனா பேரிடர் காலத்துல ரயில்வே டிராக்ல நடந்து போனாங்க சார் இந்த நாட்டினுடைய அப்பாவி பொதுமக்கள். ராகுல் காந்தி என்ன கேட்டாரு? ஏங்க இவங்க பெட்டி படிக்க தூக்கிட்டு இந்த அப்பாவி மக்கள் ரயில்வே டிராக்ல நடந்து போகிறார்களே, சாலைகளில் நடந்து போகிறார்களே இந்த நாட்டின் குடிமக்கள் என்று சொன்ன பொழுது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன உடல் மொழியும் அந்த தொனியும் மொழியும் என்ன தெரியுமா? அவ்வளவு அக்கறை இருந்தா அந்த பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நீங்க கூட நடந்து போங்க. ஒக்கி புயல் பொழுது நான் களத்துல நான் நேரடி சாட்சி. ஒக்கி புயல் பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். கடலுக்குள்ள போன மீனவர்களை காணும். என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஹெலிகாப்டர் அனுப்புங்க, விமானத்தை அனுப்புங்க, கப்பல் அனுப்புங்கன்னு மீனவர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அது இதெல்லாம் சொல்றாங்க. அங்க ஒண்ணு நடக்கல. அங்க நின்னாங்க. நிர்மலா சீதாராமன் அங்கே வந்தார். அவர் பேசுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள், மீனவ சகோதரர்கள், மீனவ சொந்தங்கள் அவங்க கணவனை காணும், சகோதரனை காணும் கேட்கும் போது, ஏய் வாயமுடு, சுமாரு நான் பேசணுமா வேண்டாமா, சுமாரு வாயமுடு, இப்படி பேசிய உடல் மொழி.
என்ன என்கிட்ட வீடியோ இருக்குதுங்க. நீங்க ஆராசா உடல் மொழி அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஆராசா, நீங்க என்ன உடல் மொழியை பாத்துட்டீங்க? நீங்க ஆராசா பேசியது, அவர் பேசிய பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுங்க. சரி, நீங்க தரவுகளோட பேசுங்கன்னு சொன்னீங்க. அமித்ஷா நேற்று பேசுகின்ற பொழுது நீங்க பட்டியல் போடுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மதுரையில இருந்து பேசுறார், திமுக என்ன செஞ்சதுன்னு. மதுரையில மிகப்பெரிய ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை 4 ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்து திறந்தவர் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். மதுரையில ஒரு நூற்றாண்டு நூலகம் திறந்திருக்கிறாரா? கீழடி அருங்காட்சியகம் திறந்திருக்கிறாரா? அலங்காநல்லூர்ல மிகப்பெரிய சல்லிக்கட்டு மைதானத்தை திறந்திருக்கிறாரா? இவ்வளத்தையும் திறந்திருக்கிறாரு. ரைட், நான் என்ன சொல்றேன், இது போக நான் இப்ப நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் திட்டங்கள் எடுப்பேன். 15 வருஷமா எய்ம்ஸ காம்பவுண்ட தாண்டி கட்ட முடியல இவங்களால. அந்த எய்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவர் மதுரையில இருந்து கேட்கிறார் அமித்ஷா, ஒரு எய்ம்ஸ கட்டி முடிக்க முடியாத பாஜக இத்தனை திட்டங்களை போட்ட திமுக பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன லாஜிக்? சரி, நீங்க திட்டங்கள் எதுவுமே செய்யல. நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா இல்ல நான் மத்தவங்களுக்கு வழி கொடுக்கணும். நான் அடுத்தவர்கள் நேரத்தை கபலீகரம் செய்ய விரும்பல. நாம என் நேரத்துல பேசிக்கிறேன். நீங்க அடுத்த சுற்று நேரம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் என்று நான் அடுக்க தயார். நான் அடிக்க முடித்த பிறகு என்னுடைய அன்பு சகோதரர் குமரகுரு அவர்கள் அதே மாதிரி திட்டங்களை எடுக்கணும். சரி, ஓகே, பேசுவோம். திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன். முதல்ல அமித்ஷா பேசினாரு 2026 யாருடைய ஆட்சின்றதை தாண்டி அமித்ஷா பேசினது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு. திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதிமுகவை நோக்கியதாக இந்த கேள்விகளை பார்க்கிறார். அதுக்கு முன்பாக சகோதரர் செந்தில்வேல் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய திறந்ததா சொன்னார். அங்க திறந்தார், இங்க திறந்தார். 24 மணி நேரம் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறத திரு செந்தில் சார் சொல்லவே இல்லைங்கிறது அங்க ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போகாதீங்க, அப்பா சொல்ற விளம்பரம் செலவு பண்ணி விளம்பரம் செஞ்சுட்டு 24 மணி நேரம் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு கள்ள மதுவிலே இன்னைக்கு மிகப்பெரிய அவருடைய கோடிகளை கொட்டுகிற ஒரு கொடுமை நடக்கிறதை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே வர்றாங்க. உதாரணமா நான் இன்னைக்கு என்ன செந்தில் சார் நம்பல அவன் சொன்னா, எங்க ஊர்ல நான் பேசுகிற இடத்துக்கு ஒரு 5 அடி பக்கத்துல காட்டுறேன். இவ்வளவு மோசமான நிலையில தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசு வைத்திருக்கிறது ஒன்று. இப்போ அதாவது அன்றைக்கு செய்தார் இன்னைக்கு செய்தாங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மீது மேலாதிக்கம் இல்லை அவங்க செலுத்தலாங்கன்னு சொல்றீங்களே. தமிழ்நாட்டு மீது பேரன்பு கொண்ட ஐயா கருணாநிதி ஆட்சிக்கு வந்த புதில 20 விவசாயிகளை சுட்டுக் கொண்டு விட்டு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று, அதாவது இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு விவசாயிகளை சுட்டுக் கொண்ட முதல் அரசு திமுக அரசு. மறந்து பேசாதீங்க. கருணாநிதிக்கு அவ்வளவு பெரிய மனிதனால இல்ல. இப்போ அடுத்தது நீங்க ஆட்சியில நிறைய சாதனை, மிகப்பெரிய சாதனை. ஏன் பழசுக்கு போனீங்க? 1970, 71, 72. ஆமா, தாவரணிகளுங்க. நீங்க விவசாயிகளுடைய கோயம்புத்தூர்ல, பெருமாளூர்ல இன்றைக்கு சமாதி இருக்குது. 13 இடங்கள்ல சமாதி இருக்குது. அந்த சமாதி ஆக்கியதெல்லாம் இந்த கருணாநிதி ஆட்சி தான். அந்த சமாதிக்கு இன்று வரை திமுக சேர்ந்த யாரும் வருவதே இல்லை. ஏன்? காரணம் என்ன? ஏதாவது எங்க நடந்தது என்னன்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் கலந்து பேசுவோம். கலைஞர் நிறைய எதிரிகளுக்கு சமாதி கட்டி இருக்காரு. நான் என்ன பண்றது? ரொம்ப பழைய விஷயமா போனீங்கன்னா விவாதமே திசை மாறிடும். நீங்க சாதனைகளை செய்து விட்டதாக சகோதரன் சொன்னாரு, அண்ணன் சூழியாரும் சொல்லிட்டு இருந்தாரு. குமரகுரு சொன்னதுக்கு பட்டியல் சொன்னாங்க. பட்டியல ஒண்ணு வேண்டாங்க. அண்ணன் குமரகுரு போய் நானா போய் சொல்றேன் வச்சுங்க. நீங்க தேர்தல் வாக்கு கையில வைங்க, வரிசையா வாசிங்க சார். துணிச்சல் இருந்தா, இவ்வளவு மேடல் பேசுறீங்க, தைரியம் இருந்தா அந்த பட்டியலை வரிசையா ஒவ்வொன்றா சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கிற எல்லாமே ஒத்துக்கிறோம். நீங்க 98% நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிகளில் ஆற்றலில் நம்புறான். தைரியம் தான் வாக்கு பார்க்கலாம். முழுக்க போய் சொல்லாத செஞ்சோம்னு சொன்னா, சொல்லாத என்ன செஞ்சீங்க, சொன்னதை ஏன் செய்யல? இல்ல ஒரு 98% செஞ்சுட்டாங்களா அப்படின்றதுல ஒரு கேள்வி கேட்கறீங்க. அதுல ஒரு கேள்வி இருக்கு. ஆனா 10% செஞ்சுட்டாங்கன்றதுல ஒரு நியாயம் இருக்கா சார்?